ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். தளபதி சிஎம் விஜய். இப்ப நம்ம நடிகர் விஜய்ன்னு அவரை எடுத்துக்கவே முடியாது. இப்ப நடிகர் விஜயா அவரை கொஞ்சம் கூட நாம பேசவே முடியாது. முழுக்க முழுக்க தமிழ்நாட்டின் தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னு தான் நாம சொல்லணும். சோ அவர் பிரச்சாரத்தின் போது போட்ட அந்த ஒயிட் ஷர்ட் அண்ட் காக்கி கலர் பேண்ட், கையில ஒரு காப்பு வேற லெவல்ல வைரல் ஆச்சு. இதுக்கு முன்னாடி அரசியல்ல இருந்த எல்லாருமே காலம் காலமா ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருந்தாங்க. அப்பெல்லாம் ட்ரெண்ட் ஆகாத ஒயிட் ஷர்ட் தளபதி விஜய் போட்டதுக்கு அப்புறமா தான் பயங்கர வைரல் ஆச்சு. சரி, அந்த Dress வைரல் ஆச்சு, ஓகே. அதுக்கப்புறமா இப்ப முதலமைச்சரா ஆயிட்டாரு நம்மளோட தலைவர். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப அவர் போடக்கூடிய அந்த பிளாக் கோட்டை தான் எல்லாருமே பயங்கரமா பாராட்டிக்கிட்டு வராங்க. அதாவது இந்தியாவிலே ரொம்ப யங்கஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் நாலேஜபிள் பர்சன் சிஎம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் கிடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் இப்படி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல வருவாருன்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. அவர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான் போட்டுட்டு வருவாருன்னு நினைச்சோம். இல்லாட்டி அதே ஒயிட் ஷர்ட் இல்ல பிளாக் பேண்ட் அப்படி போட்டுட்டு வருவாருன்னு நினைச்சோம். ஆனா அவர் பதவியேற்பு விழாவுல மாஸ் என்ட்ரி கொடுத்தாரு பாருங்க. முதல்வன் படத்துல அர்ஜுன் எப்படி வருவாரோ அந்த மாதிரியான ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. இப்போ சிஎம் ஆனதுக்கு அப்புறமா ஃபுல்லா பிளாக் கோட் போட்டுட்டு போறாரு வராரு. சோ இந்த கோட்டை பத்தி தான் இப்ப எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோட்டோட விலை மதிப்பு எவ்வளவுன்னு தெரியுமா? அந்த கோட்டோட விலை மதிப்பு 2.5 லட்சம் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் கொடுத்து 10 கோட்டை நம்மளோட சிஎம் டிசைன் பண்ணி வச்சிருக்காராம். சோ இததான் மாத்தி மாத்தி அடுத்தடுத்த மீட்டிங்ல எல்லாம் போடணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காராம். இத பார்த்த ஒரு சில நெட்டிசன்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி சோசியல் மீடியாக்கள், அதாவது இன்ஸ்டா ட்விட்டர்ல எல்லாம் விசில் போட்டுக்கிட்டு இருந்த மக்களே, உங்களோட தலைவர் போட்டுக்கிட்டு இருக்க இந்த விலை உயர்ந்த லட்சக்கணக்கான சொக்காவை பாருங்க மக்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு வராங்க. பட் ஒரு சிலர் ஆதரவாகவும் பேசிட்டு வராங்க, இன்னும் ஒரு சிலர் இதற்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிட்டு வராங்க. சோ நம்மளோட சிஎம் விஜய் போட்டுக்கிட்டு இருக்க அந்த கோட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.